லைவ் தமிழ் செய்திகள். சரிகமபாவில் நால்வரில் 5வது போட்டியாளரும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். 5வது போட்டியாளர் இறுதிச் சுற்றுக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். சரிகமபா நிகழ்ச்சியானது தற்பொழுது இறுதிக்கட்டத்தை நெருங்கியிருக்கின்றது. அதில் இருக்கின்ற ஒவ்வொரு போட்டியாளரும் சிறப்பாக பாடி தங்களுடைய ஒவ்வொரு வார சுற்றையும் முடித்திருக்கின்றார்கள். அங்கிருக்கின்ற போட்டியாளருக்கு சங்கீதத்தில் பூர்ண அறிவு இல்லாவிட்டாலும் கேள்வி ஞானத்தினூடாக அவர்கள் கற்றுக்கொண்ட சங்கீத திறமை அளப்பெரியது. அந்த வகையில் 5வது நபரும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இறுதிச் சுற்றில் 4வதாக டிவினஸ் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து இந்த வாரம் தெரிவு செய்யப்பட்ட நபரும் சிறந்த ஒரு போட்டியாளர் என்று கூறப்படுகின்றது. பிரபல டிவி நிகழ்ச்சியில் மக்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கை பெற்ற நிகழ்ச்சியாக சரிகமபா நிகழ்ச்சி இருந்து வருகின்றது. பழமை போன்ற நிகழ்ச்சியில் அல்லாமல் இது திறமைசாலிகளை மற்றும் இடை போடக்கூடிய நிகழ்ச்சியாகவும் சங்கீதத்தில் இருக்கின்ற அவர்களின் திறமையை நன்கு உணர்ந்து பாடக்கூடிய ஓர் நிகழ்ச்சியாகவும் இந்த சரிகமபா நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது. இதுவரை இறுதிச் சுற்றுக்கு 4 போட்டியாளர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். ஹேமந்திரா, ஸ்ரீமதி, யோகேஷி, டிவினஸ் போன்ற 4 பேருமே தெரிவு செய்யப்பட்டார்கள். 5வது யார் தெரிவு செய்யப்படுவார் என்ற பல பேருக்கு மத்தியில் கேள்விகள் உருவாகியிருக்கின்றன. ஆனாலும் அதற்கு விடையாக 5வது நபரும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த நிலையில் எபிசோட் சிறப்பாக முடிவடைந்திருக்கின்றது. கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் பெற்ற 4 போட்டியாளர்களுமே மேடைக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இதில் போட்டியாளர் அபினேஷ் 5வது இறுதிச் சுற்றுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். தற்பொழுது தெரிவாகிய 5 இறுதிச் சுற்று போட்டியாளர்களும் வெற்றி கோப்பைக்கு யார் பொருத்தமானவர்கள் என்று தங்களுக்குள் பேசிக்கொள்கின்றார்கள். அவர்களின் திறமைகள் இறுதிக்கட்டத்தை எப்போது அடையப் போகின்றது? அவர்கள் எதிர்காலத்தில் சிறந்த பாடகர்களாக வரக்கூடிய வாய்ப்பை பெற்ற ஒரு நிகழ்வாக இது அமைந்திருக்கின்றது. ஆகவே டிவினஸ், அபினேஷ், ஹேமந்திரா, ஸ்ரீமதி, யோகேஷ் போன்ற 5 இறுதிச் சுற்றுக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களில் யார் இந்த வெற்றிக்கு முதல் இடத்தை அடையப் போகின்றார் என்பதுவே கேள்விக்குறியாகும். சகலரும் டிவினஸ் தொடர்பாக பேசிக்கொண்டிருப்பதும் இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய ஓர் விடயமாகும். தொடர்ந்தும் டிவினஸ் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு சரிகமபா நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள்.